ஏ அண்ணா, சீக்கிரம் சீக்கிரம். இந்த நகரத்தில் நேரம் போனதே எனக்கு தெரியவில்லை. கிராமத்து பேருந்தை நான் தவற விட்டு விடக் கூடாது. இல்லை என்றால் நாம் இரவு முழுவதும் பேருந்து நிறுத்தத்திலேயே மாட்டிக்கொள்வோம். வா அண்ணா, சீக்கிரம். ஓ, நீயுமா கிஷன்? சின்ன சின்ன விஷயத்துக்கே பதறி போற. பஸ் இன்னும் கிளம்பலன்னா? ஆமா, கொஞ்சம் அமைதியா இரு. கடவுளே, நீ இதை தவறவிடக் கூடாது மகனே. நான் காலையில் மீண்டும் கடையை திறக்க வேண்டும். நாள் முழுவதும் சந்தையில் அலைந்ததால் என் முதுகு வலித்து விட்டது. நீங்கள் சொல்வது சரிதான் தினுமாமா. இன்று சந்தைக்கு செல்ல எனக்கு நேரமாகிவிட்டது. முதலில் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வோம். நான் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவர்கள் நால்வரும் நகரச் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் தங்களின் மீதமுள்ள பணிகளை முடிப்பதிலும் மிகவும் தாமதமாகினர். அவர்கள் ஹரிப்பூர் பேருந்து நிலையத்தை அடைந்த போது மணி ஏற்கனவே அதிகாலை 1 ஆகிவிட்டது. ஹரிப்பூர் ஒரு சிறிய பேருந்து நிலையம். பகல் நேரங்களில் கூட அங்கு கூட்டம் இருக்காது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் அந்த பேருந்து நிலையம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. பேருந்துகளுக்காக காத்திருக்க போடப்பட்டிருந்த பழைய இருக்கைகள், மினுமினுத்துக் கொண்டிருந்த மஞ்சள் விளக்குகள் மற்றும் சுற்றிலும் நிலவிய அமைதி ஆகியவை அந்த சூழலை மேலும் மர்மமானதாக ஆக்கிக் கொண்டிருந்தன. தினுமாமா, ரொம்ப நாளாகிவிட்டது. பேருந்தின் அறிகுறியை இன்னும் காணவில்லை. நாம் வந்து சேர்வதற்கு முன்பே அது கிளம்பிவிட்டதோ என்னவோ? எனக்கு தெரியவில்லை மகனே. நாம் வந்து சேர்வதற்கு முன்பே பேருந்து புறப்பட்டு விட்டதோ என்னவோ? ஐயோ, என்ன ஒரு கதி! நாங்கள் மிகவும் அவசரப்பட்டோம். நாங்கள் வந்து சேர்வதற்கு முன்பே பேருந்து புறப்பட்டு விட்டது. இப்பொழுது மீதி இரவை இந்த ஆள் நடமாற்றமில்லாத பேருந்து நிலையத்தில்தான் கழிக்க வேண்டும். சிறிது நேரத்தில் அவர்கள் நால்வரும் பெஞ்சில் அமர்ந்தபடியே உறங்கத் தொடங்கினர். பேருந்து நிலையம் முழுவதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது. பிறகு கிஷனின் பார்வை நிலையத்தின் மறுமுனையின் மீது விழுந்தது. தினுமாமா, பாருங்க, ஸ்டேஷனின் மறுமுனையில் ஒருவர் நிற்பதை நான் பார்க்கிறேன். ஓ ஆமாம் மகனே, சற்று முன்பு அங்கே யாரும் இல்லை. அப்படி என்றால் இவர் யாரு? பாலத்தின் மறுமுனையில் வெள்ளை புடவை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் மெதுவாக அவர்களை நோக்கி நகர்ந்தாள். ராம்நகருக்கு செல்லும் பேருந்து எப்போது வரும் என்று சொல்ல முடியுமா? ராம்நகரா? ஆனால் ராம்நகர் பேருந்து நிலையம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மூடப்பட்டு விட்டது. ஓ இல்லை இல்லை, அது சாத்தியமில்லை. நான் இன்று காலைதான் அங்கிருந்து கிளம்பினேன். இன்று காலையா? ஐயோ இல்லை சகோதரி, இது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் என் பயணச் சீட்டை சரிபார்க்கவும். அவர் கிஷனிடம் அவனது டிக்கெட்டை கொடுக்கிறார். கிஷன் அதை பார்க்கிறான். டிக்கெட்டில் உள்ள தேதியை பார்த்ததும் அவன் முகம் வெளிரிப் போகிறது. பிறகு தினுமாமா சொல்கிறார், சொல்லு மகனே, என்ன ஆச்சு கிஷன்? என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? ஐயோ, இந்த டிக்கெட் 20 வருடங்களுக்கு முந்தையது. என்னது, 20 வயசா? ஓ, ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஐயோ கடவுளே, இந்த பெயரை இதற்கு முன் கேட்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு விபத்துக்குள்ளான பேருந்து இதுதானே? ஆமாம் மகனே, இது அதே பேருந்துதான். இதை கேட்டதும் அவர்கள் நால்வரும் அந்த பெண்ணை பார்த்தார்கள். ஐயோ கடவுளே, அவளும் அதே பேருந்தில் பயணிக்கிறாளா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை அண்ணா. நான் ராம்நகருக்கு போக விரும்புகிறேன். ராம்நகருக்கான பேருந்து எப்போது வரும் என்று மட்டும் சொல்லுங்கள். சில கணங்களுக்கு யாரும் பேசவில்லை. அந்த பெண் திரும்பி நடந்து செல்கிறாள். அவள் முன்னே நகர்ந்தவுடனேயே மறைந்து விடுகிறாள். தினுமாமா, எனக்கு இப்போது மிகவும் பயமா இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு 20 வருட பழைய டிக்கெட் எப்படி கிடைச்சது? மகனே, எனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது.
இது போன்று இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை. இந்த பெண் சொல்வது உண்மையாக இருந்தால் அவள் யார்? அவர்கள் நால்வரும் சில கணங்களுக்கு முன்பு அந்த பெண் நின்றிருந்த இருளையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவள் இருளில் மறைந்து போயிருந்தாள். ஆனால் அவள் சென்ற பிறகும் அவளை பற்றிய எண்ணம் அவர்கள் மனதில் ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தது. சினுமாமா, என்னால் இன்னும் இதை நம்ப முடியவில்லை. எங்களுக்கு பக்கத்தில் நின்ற அந்த பெண்ணிடம் 20 வருடங்கள் பழமையான டிக்கெட் இருந்தது. மகனே, நானும் அதேதான் நினைக்கிறேன். ஆனால் நம் கண்களால் கண்டதை மறுப்பது சுலபமல்ல. அந்நியரும் ட்ரெயிலு நேரம் அமைதியாக அமர்ந்திருக்க பிறகு தினுமாமா சொல்கிறார், மகனே, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. எங்கேயாவது குழாய் இருக்கிறதா என்று பார். ஆம் ஆம் தினுமாமா, நிலையத்தின் அந்த கடைக்கோடியில் அங்கே ஒரு குழாய் இருக்கிறது. என்னையும் உங்களுடன் வரவிடுங்கள். தினுமாமாவும் கிஷனும் குழாயை நோக்கி நடக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் அதை நெருங்கவிருந்த நேரத்தில் கிஷன் திடீரென நின்று விடுகிறான். ஏ தினுமாமா, அங்கே பாருங்க, குழாய்க்கு பக்கத்துல நிக்கும் அந்த பொண்ணு உங்ககிட்டயும் தெரியுதா? ஐயோ, இவள் அதே பெண் போலவே இருக்கிறாள். ஆனால் இவள் எப்படி இங்கு வந்தாள்? அவர்கள் இருவரும் அவனை உன்னிப்பாக பார்க்கத் தொடங்குகிறார்கள். அடுத்த கணமே அவர்களின் முகங்கள் வெளிறிப் போகின்றன. தங்களுக்கு முன்னால் நின்ற அந்த எளிய பெண் அடுத்த கணமே தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துவாள் என்றும், அவளது வெள்ளை நிறச் சேலை இப்போது அடர் சிவப்பாக மாறியிருக்கும் என்றும் யாரும் கற்பனை செய்திருக்கவில்லை. அவளது உடல் உடனடியாக வெளுத்தது. நொடிகளில் அவள் ஒரு பயங்கரமான சூனியக்காரியாக உருமாறினாள். மரணத்தின் கோரம் அவர்களை நேருக்கு நேர் பார்த்ததால் அந்த இரு ஆண்களும் ஒருவரையொருவர் வெறித்து பார்த்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு தினுமாமா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னார், இது என்ன நடந்தது? அவள் மனித பிறவியாக இருக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் ராம் நகருக்கு செல்ல விரும்புகிறேன். ராம் நகருக்கான ரயில் எப்போது வரும் என்று மட்டும் சொல்லுங்கள். தினுமாமா, ஓடுங்கள். நாம் இங்கேயே இருந்தால் பிழைக்க மாட்டோம். ஆமாம் மகனே, இங்கே ஒரு கணம் கூட இருப்பது சரியல்ல. அவர்கள் இருவரும் வேகமாக நடைமேடையை நோக்கி திரும்பத் தொடங்குகிறார்கள். ஏய், என்ன ஆச்சு? ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு பயந்த மாதிரி இருக்கீங்க சகோதரர்களே? ஓ, அந்த பெண் அவள் மீண்டும் தோன்றினாள். ஆனால் அவள் முகம் முன் பிறந்ததைப் போலில்லை. ஐயோ கடவுளே, நாங்கள் இப்போது பார்த்த காட்சி என்னை நடுங்க வைத்தது. அவள் ஒரு சாதாரணமானவள் அல்ல. தினுமாமா சொல்வதை கேட்டு விர்ஜேஷும் கேசவும் கூட பயந்து விடுகிறார்கள். தினுமாமாவின் பேச்சை கேட்ட பிறகு அவர்கள் நால்வரும் பேருந்து நிலையத்திற்கு திரும்பி வந்து பெஞ்சில் அமர்ந்தனர். அந்த பெண் காணப்பட்ட பேருந்து நிலையத்தின் பகுதிக்கு செல்ல யாருக்கும் துணிவில்லை. நேரம் மெதுவாக நகரத் தொடங்குகிறது. தினுமாமா, நான் காலைக்காக காத்திருக்கிறேன். இன்றிரவு முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே இருப்பது போல் தெரிகிறது. தைரியமாக இரு மகனே, இன்னும் கொஞ்ச காலம்தான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் எல்லாம் சரியாகிவிடும். மெதுவாக வானம் நிறம் மாறத் தொடங்குகிறது. பின்னர் தூரத்தில் இருந்து பேருந்து ஒலிப்பான் சத்தம் கேட்கிறது. சினுமாமா, 5 மணி பேருந்து வருகிறது போல் இருக்கிறது. அட கடவுளே, இந்த இரவு ஒரு வழியாக முடிந்து விட்டது. சிறிது நேரத்தில் பேருந்து நிலையத்தில் நின்று விடுகிறது. வா மகனே, சீக்கிரம் பேருந்தில் ஏறு. அவர்கள் நால்வரும் சிறிதும் தாமதிக்காமல் பேருந்தில் ஏறுகிறார்கள். பேருந்து மெதுவாக நகர்ந்து சிறிது நேரத்திற்கு பிறகு இறுதியாக ஹரிப்பூர் கிராமத்தை வந்தடைகிறது. உண்மையைச் சொல்ல போனால் தீபு மாமா, நான் இனிமேல் இரவில் இந்த பேருந்து நிலையத்தில் நிற்கவே மாட்டேன். நானும் ஓய மாட்டேன் மகனே. இன்று நாம் கண்டதை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. ஓ தினுமாமா, இரவு முடிந்து விட்டது, விஷயமும் முடிந்து விட்டது. கடவுளுக்கு நன்றி. குறைந்தபட்சம் நாம் நம் கிராமத்தையாவது அடைந்து விட்டோம். இப்போது வீட்டுக்கு போகலாம். சரி. நால்வரும் இப்போது வீடு திரும்புகிறார்கள். ஆனால்
பேருந்து நிலையத்தில் அவர்கள் கழித்த அந்த இரவை அவர்களால் ஒருபோதும் மறக்க முடியாது. இன்றும் அவர்களின் உடலை நடுங்க வைக்கும் ஒரு காட்சியை அவர்கள் கண்டார்கள்.